கருடனுடைய ஆள் லட்சுமணனிடமிருந்து சர்வாவுக்கு போன் கால் வந்தது. சர்வா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சிவானி வந்து நிற்க, இந்த பக்கம் சர்வா, சொல்லு, பணம் வேண்டாம்னா உனக்கு வேற என்ன வேணும் என்று லட்சுமணனிடம் மீண்டும் கேட்டான். சில நொடிகள் அமைதிக்குப் பிறகு இறுதியாக, எனக்கு எனக்கு என்னோட குடும்பம் வேணும் சார். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். என் குடும்பத்தை மட்டும் திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க என்று அவன் கூறியதும் சர்வாவின் கண்கள் சுருங்கியது. வாட், குடும்பமா? என்ன சொல்ற என்று கேட்டான். ஆமா சார், கருடன் கிட்டதான் என்னோட குடும்பம் இருக்கு. அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனை ஏமாத்த ட்ரை பண்ணா அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டி அவன் கூட வச்சிருக்கான். இப்ப உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு எந்த கண்டிஷனும் இல்ல. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா எப்படியாவது என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க சார். என் மனைவியும் என் பொண்ணும் தான் எனக்கு எல்லாமே. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், பிளீஸ் சார் என்று அழுது கொண்டே கேட்ட லட்சுமணன் குரலில் இருந்த வலியை சர்வாவால் உணர முடிந்தது. சர்வா பதில் பேசுவதற்குள் மீண்டும் சர்வா கார் கண்ணாடியை தட்டினாள் சிவானி. தான் இன்னும் அவனுக்காக வெளியில் காத்துக் கொண்டிருப்பதை நினைவுபடுத்தினாள். சர்வா அவளை பார்த்ததும் அவள் முகத்தில் பளிச்சென்ற புன்னகை தோன்றியது. அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன் லட்சுமணனிடம், ஓகே, நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். எல்லாத்தையும் பொறுமையா பேசுவோம். என்னோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணு. வேற எதுவும் பண்ண வேண்டாம் என்று சிவானியை பார்த்து கொண்டே கூற, ஓகே சார், நீங்க சொன்னபடியே செய்றேன் என்ற அழைப்பை துண்டித்தான் லட்சுமணன். அடுத்த நொடியே கார் கதவை திறந்தான் சர்வா. சிவானியை மேலிருந்து கீழ்வரை பார்க்க, ப்ளூ கலர் ஜீன்ஸ், பிங்க் கலர் டாப் அணிந்திருந்தவள் தலைமுடியை போனிடெயில் போட்டிருந்தாள். ஏனோ அதில் சர்வா கண்களுக்கு அழகாக தெரிய சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன சர்வா, எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படி யார்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே முன்னால் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள். சர்வாவிடம் அவளின் கேள்விக்கு பதில் இல்லை. அமைதியாகவே இருந்தான். நிச்சயம் ஆகாஷ் மற்றும் கருடன் இருவரும் இந்நேரம் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருப்பார்கள் என்பது சர்வாவிற்கு தெரியும். ஆனால் சிவானியை அருகில் வைத்துக்கொண்டு இதை பற்றி விசாரிக்கவோ இல்லை அவர்களிடம் பேசவும் முடியாது என்று மனதில் நினைத்தவன் யோசனையுடன் சிவானியை பார்க்க, என்ன சர்வா, உங்ககிட்ட தான் கேட்டேன், வாயை திறக்க மாட்டீங்க என்றாள் அவள். அது நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் உன்னை கவனிக்கவே இல்லை. என்ன விஷயம், நீங்க என்ன பண்ற என்று அவளிடம் திருப்பி கேட்டான். அந்த கேள்வியில் சிரித்த சிவானி, நான் இங்க சும்மா டைம் பாஸ்க்கு வந்தேன் என்று சொன்னவள் அப்போதுதான் சர்வாவின் சட்டையை கவனித்துவிட்டு, என்னாச்சு, உங்க ஷர்ட் ஏன் ஈரமாயிருக்கு என்று கேட்டாள். தனது சட்டையை குனிந்து பார்த்த சர்வா பெருமூச்சுடன் சிவானியை பார்த்தான். சிறிது நேரத்திற்கு முன்பு வைஷ்ணவி செய்தது அவன் கண் முன்னால் வந்து போக, சிவானியிடம், அது ஒரு வெயிட்டர் தெரியாம என் மேல ஜூஸ் கொட்டிட்டாரு, அதான், வேற ஒண்ணு இல்ல என்று சாதாரணமாக விளக்கினான். அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, இட்ஸ் ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றதும் சர்வா என்ன என்பது போல பார்த்தான். இந்த சாட்டர்டே நீங்க ஃப்ரீயா? நம்ம பிக்னிக் போலாமா என்று கேட்டாள். சர்வா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவளையே பார்த்தான். அதே நேரம் இங்கு கருடனுக்காக ரூம் புக் செய்திருந்த ஆகாஷ் ரூமை நோக்கி வந்தான். யாராவது தாங்கள் பேசுவதை கேட்டு விடுவார்களோ என்று அவர்கள் புக் செய்திருந்த அறைக்கு பக்கத்து அறையையும் சேர்த்து அவனே புக் செய்து வைத்திருந்தான். கூடவே தன் பின்னால் யாரேனும் வருகிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தவன் அனைத்தையும் உறுதி செய்து கொண்டு கருடன் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும், எவ்வளோ நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ ஏன் இவ்வளோ லேட்டா வர என்று லேசான கடுப்புடன் கேட்க, சாரி, நம்மளை யாரும் பார்க்க கூடாதுல்ல, அதான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று கூறியவன் கருடனுக்கு எதிரில் ஒரு சேர் போட்டு அமர்ந்தான். கூடவே, இன்னைக்கு நைட் அக்ரிமெண்ட் ஃபைனல் பண்ணிடலான்னு நீங்க சொன்னீங்க, பண்ணிடலாம் தானே என்று ஆகாஷ் கேட்க, ஆம் என்பது போல தலையாட்டிய கருடன், பையர் இங்கதான் இருக்காங்க, உனக்கு தேவையானது உடனே கிடைச்சிடும் என்று கருடன் சொன்னதும் ஆகாஷ் முகத்தில் மகிழ்ச்சி. நல்லது, ஏற்கனவே நான் இங்கிருந்து கிளம்ப ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், பணம் கிடைச்சதுன்னா உடனே கிளம்பிடலாம் என்று அவன் கூறியதும் கண்களை சுருக்கிய கருடன், எதுக்கு இவ்ளோ அவசரமா கிளம்பணும்? இங்கிருந்து தப்பிச்சு போக ஏதாவது ட்ரை பண்றியா என்று கேட்டான். அந்த கேள்வியில் ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்ட ஆகாஷ், நோ, அப்படியெல்லாம் இல்ல, நான் எதுக்கு ஓடி போகணும், நான் வெக்கேஷன் போறேன், இது ஏற்கனவே நான் பண்ணி இருந்த பிளான், அதனால போறேன் என்று சமாளித்தான். ஆகாஷ் சொன்னதை கேட்டு அவனை அழுத்தமாக பார்த்தான் கருடன்.
ஆகாஷ் இப்போது வரை கருடனிடம் தனக்கு டைகரால் தான் பிரச்சனை என்பதை கூறியிருக்கவே இல்லை. ஒருவேளை முன்னாலேயே அவன் சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனைக்குள் கருடன் தலையிட்டு இருக்கவே மாட்டான். ஒருவேளை அதனால்தான் டைகர் பெயரை சொல்லவே இல்லையோ என்னவோ. ஆனால் இப்போது அனைத்தும் தெரிந்த பிறகும், தானாகவே கேட்ட பின்பும் கூட தன்னிடம் உண்மையை மறைக்கத்தான் ஆகாஷ் முற்படுகிறான் என்பது கருடனுக்கு தெளிவாக புரிந்தது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் மட்டும் தப்பிச்சு போயிடுவான், நான் இங்க இருந்து டைகர் கிட்ட சிக்கி சின்ன பின்ன ஆகணும் என்று மனதிற்குள் நினைத்தபடி ஆகாஷை பார்த்து கொண்டிருந்தான் கருடன். ஒருவேளை இப்போது டைகரால் அவன் மிரட்டப்படவில்லை என்றால் ஆகாஷ் செய்ய துணிந்திருக்கும் இந்த வேலைக்கு தக்க தண்டனை கொடுத்திருப்பான். ஆனால் இப்போது அவனால் எதுவும் பண்ண முடியவில்லை. டைகர் பிரச்சனை முடியட்டும், அப்புறம் இவனுக்கு இருக்கு என்று பற்களை கடித்தவன் பின் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, ஓகே, எல்லாம் ரெடினா நம்ம வேலை ஆரம்பிக்கலாம். தேவையான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கியா என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தான் கருடன். எஸ் எஸ், எல்லா பேப்பர்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஆனா எவ்வளவு அமௌண்ட், அதை பத்தியும் நம்ம பேசணும். நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் பேசி முடிக்கணும் என்று ஆகாஷ் அவசரத்தோடு சொல்ல தலையாட்டினான் கருடன். பின் பையர் இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க என்று ஆகாஷ் யோசனையுடன் கேட்க, அவரு யாரையும் மீட் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சோ அவர் முன்னாடி வரமாட்டாரு என்றதும் ஆகாஷுக்கு அதிர்ச்சி. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இது எல்லாத்தையும் நான் ரொம்ப சீக்கிரட்டா ரெடி பண்ணி இருக்கேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தியோ இல்ல இந்த டீல் பத்தியோ யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம பையரை நேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு தானே நீங்க சொல்லி இருந்தீங்க. இப்போ இப்படி சொல்றீங்க என்று கருடனிடம் கேள்வி கேட்டான். அந்த கேள்வியில் சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்துவிட்டு சிரித்த கருடன், நீ சொல்றது கரெக்ட் தான், இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். ஆனா நான் முன்னாடி சொன்ன அந்த பையர் இப்ப அவசரமா வெளிநாடு போக வேண்டியதால அவரால இந்த டீல முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உனக்காக உடனே நான் இன்னொரு பையரை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இவரை தவிர யாருமே நீ சொல்ற ரேட்டுக்கு உன் கம்பெனியை வாங்க தயாரா இல்ல. ஆனா அவர் உன்னை நேர்ல மீட் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொன்னாரு. உனக்கு கம்பெனியை வித்தா போதும்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். அவர் ரெடிதான், நீ வேணும்னா அவர்கிட்ட போன்ல பேசலாம் என்று தெளிவாக சமாளித்தான் கருடன். எக்காரணத்தைக் கொண்டும் சர்வா சொன்னதை மீறி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் கருடன். அவன் சொன்னதைக் கேட்ட ஆகாஷ் யோசிக்க ஆரம்பித்தான். எப்படியோ பணம் வந்தா சரி, யார் வாங்கினா நமக்கென்ன, நம்ம பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். கம்பெனியை வித்த விஷயம் டைகருக்கு தெரிஞ்சா கூட என்ன விட்டுட்டு புதுசா வாங்கின அந்த பையரை தான் பிடிப்பான். எனக்கே யாரும் தெரியாத போது என்ன பிடிச்ச அவனால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ என்ன விட்டுடுவான். அதே மாதிரி பிடிச்சா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் சமாளிச்சிடலாம் என்று அனைத்தையும் சிந்தித்து பார்த்தவனுக்கு இந்த திட்டத்தில் தனக்கு தான் பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது என்று புரிந்ததில், ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், எவ்வளவு அமௌண்ட்னு பேசிடலாம், அவங்களுக்கு போன் பண்ண முடியுமா என்று கருடனிடம் கேட்க, தனது திட்டம் வெற்றி பெற்றதில் மறைமுகமாக சிரித்துக் கொண்ட கருடன் தலையாட்டி விட்டு போனை எடுத்து சர்வாவுடைய டைகர் நம்பருக்கு அழைத்தான். ஆனால் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் கருடன் போன் செய்ய அதே நிலைமையே தொடர்ந்தது. சில நிமிடங்களில் ஏதோ தவறாக இருப்பதை புரிந்து கொண்ட ஆகாஷ், எல்லாம் ஓகே தானே, எனி ப்ராப்ளம் என்று கேட்டான். ஒண்ணு இல்ல என்பது போல தலையாட்டி விட்டு, நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் என்று சர்வாவிற்கு மீண்டும் அழைத்தான் கருடன். இந்த முறை அழைப்பு ஏற்கப்பட்டது. ஆனால் அந்த பக்கம் இருந்து சர்வா பேசாமல் அமைதியாகவே இருந்தான். அவனது அமைதியை புரிந்து கொண்டு கருடன், ஹலோ சார், குட் ஈவினிங், செல்லர் கூட தான் நான் இருக்கேன். இப்ப வரைக்கும் அவர்கிட்ட உங்களை பத்தின டீடைல்ஸ் எதையும் சொல்லல. பேப்பர் சைன் ஆகிற வரைக்கும் உங்ககிட்டயும் அவர் பத்தின டீடைல்ஸை என்னால சொல்ல முடியாது என்று கூறினான் கருடன். அதை கேட்டு உடனே தலையாட்டி சிரித்தான் ஆகாஷ். அந்த பக்கம் இருக்கும் நபருக்கும் தான் யார் என்று தெரியாது என்பது ஆகாஷுக்கு சாதகமாக தோன்றியது. கம்பெனி பேர் தெரியாமலேயே என் கம்பெனிய வாங்க போறான். பேர் தெரியாதுன்னா இந்த கம்பெனியில இருக்கிற பிரச்சனையும் அவனுக்கு தெரிய போறதில்ல. பணத்தை வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். என்கிட்ட இருந்து பணத்தையும் திரும்ப அவனால வாங்க முடியாது என்று மனதிற்குள் திட்டம் தீட்ட ஆரம்பித்தவனுக்கு திடீரென சர்வாவின் முகம் ஞாபகத்திற்கு வர, போறதுக்கு முன்னாடி அவனை மட்டும் ஏதாவது பண்ணிட்டு போகணும். அவன் பிசினஸ் லைஃப்னு எல்லாத்தையும் மொத்தமா அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் என்று சம்பந்தம் இல்லாமல் அவன் யோசித்துக் கொண்டிருக்க, இந்த பக்கம் போன் காலில் புரிஞ்சது என்று சர்வாவின் கணீர் குரல் கருடனுக்கு கேட்டது. உடனே கருடன், செல்லர்கிட்ட போன் கொடுக்கிற, நீங்க பேசிக்கோங்க என்று சொல்லி போனை டேபிள் மீது வைக்க, போனை எடுத்து காதில் வைத்தான் ஆகாஷ். எடுத்த உடனே
கம்பெனிய எவ்வளவுக்கு விக்கிறதா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க என்று கேள்வியோடு சர்வா ஆரம்பிக்க 300 கோடி என்று பட்டென கூறினான் ஆகாஷ். அதை கேட்டதும் பெரும் அமைதி. பிறகு, உங்க கம்பெனில இப்போ ஒண்ணுமே இல்லல்ல, எம்டி கம்பெனி தானே? கம்பெனி வாங்கின பிறகு நாங்க தானே எல்லா சேஞ்சஸும் பண்ணணும். சோ ஒரு எம்டி கம்பெனிக்கு 300 கோடி கொடுக்கிறது நாட் ரைட். என்னோட ஆஃபர் 100 கோடி என்று கூறியதும் இந்த பக்கம் ஆகாஷுக்கு முகம் வியர்க்க ஆரம்பித்தது. ஆனால் இது ரொம்ப கம்மி என்று ஆகாஷ் லேசான பதட்டத்துடன் கூற, போன ஸ்பீக்கர்ல போடுங்க என்றான் சர்வா. ஸ்பீக்கரில் போட்டு மீண்டும் டேபிள் மீது வைத்தான் ஆகாஷ். கருடன், நான் சொன்னத பையர்கிட்ட சொல்லலையா என்று சர்வா கேட்க, ஆகாஷ் புருவம் சுருக்கி கருடனிடம் என்னவென்பது போல கேட்டான். இந்த பக்கம் கருடனுக்கும் லேசாக முகம் வியர்க்க ஆரம்பித்தது. எதை பற்றி சர்வா பேசுகிறான் என்பது அவனுக்கு புரியவே இல்லை. பிறகு சர்வாவே, கம்பெனில ஒண்ணுமே இல்லனா என்னால கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அதை வாங்க முடியும்னு சொல்லி இருந்தேனே, அத சொல்லலையா என்றதும் அதை புரிந்து கொண்ட கருடன், ஆமா ஆமா ஆகாஷ், அவங்க ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க. அதான் கம்பெனில எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும்? 100 கோடி தான் கரெக்ட் என்று சொல்ல, யோசனையோடு போனை பார்த்த ஆகாஷ், சார், நீங்க கொடுக்க போற பணத்துல நான் கருடனுக்கும் ஷேர் கொடுக்கணும். 100 கோடியில அவருக்கும் ஷேர் கொடுத்தா எனக்கு ஒண்ணுமே இருக்காது என்றான். உடனே சிரித்த சர்வா, நீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்லை, கருடனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துக்கிறேன் என்று சர்வா சொன்னதும் ஆகாஷ் முகத்தில் புன்னகை அரும்ப, இந்த பக்கம் கருடன் முகம் சுருங்கி போனது. அப்படின்னா இந்த டீலுக்கு எனக்கு 10 பைசா கூட கிடைக்க போறதில்ல என்று மனதில் நினைத்தவன் மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான். கூடவே அவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வர கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன், என்ன ஆனாலும் கோபப்படக்கூடாது, எதிரில இருக்கிறது டைகர், நான் சின்னதா தப்பு பண்ணா கூட மொத்தமா எல்லாமே போயிடும் என்று தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொண்டிருக்க, அந்த பக்கம் அடுத்தடுத்த திட்டங்களை போட ஆரம்பித்திருந்தான் சர்வா. ஆகாஷ் இந்த டீலிங்குக்கு சம்மதிப்பானா? டைகர் தான் அந்த கம்பெனியை வாங்கப் போகிறான் என்பது தெரிந்தால் ஆகாஷ் நிலை என்ன ஆகும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.